தாயை பார்ப்பதும் தந்தையை பார்ப்பதும் வணக்கம் என்று சொல்றாங்க. பிள்ளைய கொஞ்சம் கவனிக்குமா, தொப்பியெல்லாம் தலையில போடுங்கம்மா, போட்டு தலையில. உமாவை பார்க்கறது வணக்கம், தொழுகிற மாதிரி இருக்கிறது தலாது கிடைக்கும். தகப்பன் தாயாரை பார்க்கறது வணக்கம், அது தலாது தலங்காது தூங்கட்டான். நீங்க நேரம் உட்காரு, இங்க கவனிங்க, அது வணக்கம்னு சொன்னாங்களே. ஒரு சம்பவம் பாருங்க. பாயசீதின் புஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா சங்கைக்குரிய ஹாஜா நாயகத்தினுடைய ஷேகுமார்களுடைய ஷேகுனுடைய ஷேகுனுடைய ஷேக் 4-5 தலைமுறைக்கு மேல அபு பாயசீதுல் புஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா சையீது தாயிஃபா அப்படின்னு சிறப்பான பேர்ல அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் 7 வயசு சிறுவனாக இருந்தேன். நான் 7 வயது சிறுவராக இருந்தேன். இது நான் சொல்லல, ஹாஜா நாயகன் சொல்றாங்க. யாருக்கு? பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஷேகுல் ஜலாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி சஞ்சரி ரலியல்லாஹு தஆலா, ஹாஜா முஹம்மது அஹ்மது சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற நாடாக்களை உட்கார வைத்துக் கொண்டு சொல்றாங்க. சின்ன கதை சொல்லுவதை போல அல்ல. கரீப் நவாஸ், ஹாஜா கரீப் நவாஸ், சங்கைக்குரிய ஹாஜா நாயகம் சொல்லுவார்கள், சங்கைக்குரிய பாயசீதுல் புஸ்தாமி 7 வயது சிறுவராக இருந்த பொழுது அவங்களுக்கு உஸ்தாதிட்ட போனாங்க. இங்கெல்லாம் மைசா நடக்குது, மைசா தானே இது, மைசாவுக்கெல்லாம் பிள்ளைகளை அனுப்பிட்டு ஓதி கொடுக்கணும். தாய் தப்பம் பிள்ளையை பத்துட்டா போதுமா, குழந்தைகளை சொல்லி அனுப்பணும். சண்டித்தனம் பண்ணுவாங்க, குறும்பு செய்வாங்க, சொன்னபடி கேட்க மாட்டாங்க. காலையில் போனாக்கா ஒட்டடிச்சு தூங்குவாங்க. தூங்குங்க நேரத்தில் எதையாவது வாங்கிட்டு ஓடி போய் தூங்கிட்டு இருப்பாங்க. இங்கே தட்டுவாங்க, அங்கே தட்டுவாங்க, அதெல்லாம் தான் பிள்ளைங்க செய்வாங்க. ஆனால் பெற்ற குழந்தைகளை பேணி வளர்க்க வேண்டிய பொறுப்பு உமாவுக்கும் அப்பாவுக்கும் நிறைய இருக்குது. அது மைசாவுக்கு அனுப்புகிற நேரத்தில் எதையாவது கொடுத்து நல்ல நல்ல வஸ்துக்கள்லாம் கையில் கொடுத்து சந்தோஷமாக அந்த குழந்தைகளை எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய கடமை தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கிறது. அப்படித்தான் சங்கைக்குரிய ஹாஜி பாயசீதுல் புஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தாயார் தன்னை அனுப்பி வைக்கிறாங்க. 7 வயசுன்னு சொல்றாங்க. 7 வயதில் நான் என்னுடைய உஸ்தாது நாயக தடத்தில் போய் நான் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறேன். ஓதிக்கிட்டு இருக்கும்போது 15வது ஜுஸ் நான் ஓதுறேன்னு சொல்றாங்க. பாருங்க, இப்போ நீ காலையில் கூட இந்த மதுசாவில் உங்க நம்ம சொல்லியாரு என்னது, என்ன மதுசாவு, சிராஜுல் ஹுதா மதுசாவில் ஒரு 5 வயசு தான் இருக்குன்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்குது. அந்த புள்ள ஒரு ஜூஸ் யூஸ் பண்ணிச்சு, அமித் ஜூஸ் யூஸ் பண்ணி இருக்குது, இந்தந்த ஜூஸ் அந்த ஜூஸ் எல்லாம் சேர்த்தாக்க ஒரு 3-4-5 ஜூஸ் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளையை காட்டினாங்க. அங்கே இருக்கிற உஸ்தாது காட்டினாரு. காட்டிட்டு அற்புதமாக ஓதுனாங்க. அப்படியான மாணிக்கங்கள் உங்கள் இடத்துல இருக்குது, அது நீங்க பயன்படுத்தணும். அந்த சின்ன பிள்ளை அது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஓதி கொடுக்குற உஸ்தாது சொன்னாங்க, அந்த குழந்தை யாரையாவது ஒருத்தர் வச்சு அவர் முன்னால் ஓதி காட்டுனாக்க யாரு முன்னாலேயும் ஓதி காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைக்கு கொடுத்திருக்கிற அறிவும் விவேகமும் அற்புதமான செயல் தன்மை இருக்க சக்தி இருக்குது அல்லவா, அந்த சக்தியின் ஒரு அம்சம்தான் வேறு யாருக்கையும் ஓதுண்டா ஓத மாட்டேங்குது. சின்ன பிள்ளைங்க இந்த கூட்டத்தில் அந்த வயசுல எந்த பிள்ளையும் இல்லை. இந்த அந்த பொடியனை விட சின்ன பொடியன் அப்படி பார்த்தா அப்படியே வேறொழியா முகத்தில் அப்படி பிரகாசம் தொலிக்குது. அந்த பிள்ளை யார் முன்னால ஓதுன்னா ஒரு குல்வல்லாஹ் கூட ஓத மாட்டேங்குது. அதுதான் அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்து. அந்த பிள்ளை ஓதுச்சுன்னா ஆடு ஒருத்தன் வாய குழந்தாண்ட தீர்வு திருஷ்டி பண்ணுது. அந்த பிள்ளை குறுகிய காலத்திலேயே குர்ஆன் ஷரீஃபை நிரப்பமாக ஓதுற சக்தி எல்லாம் கொடுத்துருக்கிறான். அதை பாதுகாக்க வேண்டிய தாய் தகப்பனுக்காக எல்லாரும் முன்னாலும் ஓதி காட்டிகிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. உஸ்தாத் அவர்கள் இடத்துல ஓதுது என்று சொன்னால் பெரிய விஷயம். அந்த குழந்தைய ஓது அப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா குழந்தைகளை நீங்கள் அனுப்பி வைங்க. அப்படியான மாணிக்கங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க. நாம வெத்த பிள்ளைதானே நினைக்காங்க, நாம எப்படியோ உதாரியா இருக்கலாம். ஆனா நம்ம பிள்ளைகள் எல்லாம் பிறக்கும் போதெல்லாம் அல்லாஹ் தஆலா பத்தி தூய்மையாகத்தான் பிறக்கிறாங்க. எல்லாரையும் அல்லாஹ் தஆலா நல்லா தான் படைக்கிறான். நம்மளே அப்படித்தான் படைச்சான். என்ன தப்பு இருந்தாலும் தவறு இருந்தாலும் நம்மளை ஈமானோடு வச்சிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. கடைசி வரையில ஈமானை பாதுகாக்கும் சீமானாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள்வாராக. அருமையானவர்களே, பாயசீதுல் புஸ்தாமி 15வது ஜூஸ் ஓதுறாங்க. 7 வயசு. நான் சொல்ற பிள்ளைக்கு 7 வயசு கூட இல்லை, 5 வயசு தான். எத்தனையோ ஜூஸை மனப்பாடுங்கிறாங்க. அந்த சிராஜுல் ஹுதா மதுசா, சிராஜுல் ஹுதாவா அந்த மதுசாவினுடைய பொறுப்பாளர்களுக்கு நாளை மறுநாள் வேணும்னா காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்போ வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா அப்படின்னு ஒரு ஆயத்தை அந்த பிள்ளைக்கு அந்த உஸ்தாது ஓதி கொடுக்குறாங்க. அந்த உஸ்தாது ஓதி கொடுக்கும்போது அவங்களாம் அரபு நாட்டு பிள்ளைங்க, அவங்களுக்கு அர்த்தம் தெரியுது. குழந்தைகிட்ட சந்தேகம் கேட்டாங்க, சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, வபில் வாலிதைனி இஹ்சானா, உம்மா வாப்பா சொன்னபடி கேட்கணும் அப்படின்னு அதில் இருக்குது. குர்ஆன்ல இருக்கு. அருமையானவர்கள், குர்ஆன் ஷரீஃப்ல இருக்குது. குர்ஆன்ல இருக்குது உம்மா அப்பாவுக்கு.
அப்படி தெரிஞ்சா நீங்களாம் அல்லாஹ் உம்மா சொன்னபடி கேட்டாக்கா குறும்பு செய்கிறீங்க, வயசை கேட்க மாட்டேங்கிறீங்க, வாப்பா சொன்னாக்கா கேட்க மாட்டேங்கிறீங்க, சேட்டை பண்ணுறீங்க. எதனால்? குர்ஆன்ல எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. குர்ஆன் ஷரீஃப்ல உம்மா வாப்பா பேச்சை கேட்கணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. இம்மா யப்லுகன்ன இந்தக்கல் கிப்ர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா வலா தக்குல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. சி முடியாது அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உம்மாவிடத்தில் எழுத்து பேசாதீங்க, முரட்டுத்தனம் பண்ணாதீங்க, சண்டித்தனம் பண்ணாதீங்க, நல்லா குர்ஆன்ல சொல்றான். தெரிஞ்சா நீங்க செய்வீங்களா? இன்னொரு கதை சொல்லட்டுமா? பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலம், இந்த மதரசா வர்றதுக்கே காரணம் அதுதான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்துல ஒருத்தன் திருடினான். திருடனாக்க குற்றம் என்ன, தண்டனை கோர்ட்டுக்கு வந்துருச்சு, விசாரணைக்கு வந்துச்சு, எல்லாம் திருடன் அவனுக்கு பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க. கடைசியில் திருட்டு நிரூபணம் ஆயிடுச்சு. திருட்டு நிரூபணமான உடனே அவனுக்கு கொண்டாடுன உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலம். அங்கேருந்து வந்தாங்க, கையை வெட்டிட்டாங்க. அவனுடைய தண்டனை திருடனவனுக்கு கையை வெட்டணுங்கிறது இஸ்லாமிய சட்டம். கையை வெட்டிட்டாங்க. வெட்டுப்பட்டு அவனுக்கு கட்டு போட்டு எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அவர் அப்படியே அந்த முன்ன கையோடு இப்படியே வந்தாங்க. நேராக யார் இடத்துல? உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல வந்தாங்க. கண் கலங்கியவராக, கண் மங்கியவராக, அழுது புலம்பியவர்களாக, யா அமீரல் முஃமினீன், என் கையை வெட்டி போட்டீங்களே, நான் தாய் புள்ள குட்டிக்காரன், மனைவி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்களே, யா அமீரல் முஃமினீன், என் கையை நீங்கள் வெட்டி போட்டீங்களே அப்படின்னு அழுதாங்க. அமீருல் முஃமினீன் கலங்கிட்டாங்க. நான் ஒரு மூமினானவன், நான் இவ்வளோ பெரிய கஷ்டம் பண்ணிட்டேன்னு நான் என்னச்சையாக செய்யலையே. அவங்க பதில் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், திருடனவங்களுக்கு கையை வெட்டணும். யா அமீரல் முஃமினீன், குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி சொல்றான்னு இருந்தா நான் திருடி இருக்க மாட்டேனே, எனக்கு தெரியாம நான் திருடிட்டேனே. அஸ்தக்ஃபிருல்லாஹ், தெரியாமல் செய்த ஒரு பாவத்துக்காக அல்லாஹ்வுடைய சட்டத்தை நான் கட்டளை நிறைவேற்றினேன். அப்ப நானல்லவா பாவி? மார்க்கத்தினுடைய தலைவனாக என்னை தெரிவு செய்து சமுதாயத்தினுடைய காவலர்களைப் போல பொறுப்பாளராக என்னை வைத்திருக்க குர்ஆனை தெரிய வைக்க வேண்டியது கடமை இருக்கிறது. அதை நான் செய்யல. மக்களுக்கு, பொதுமக்களுக்கு கலிமா சொன்னவர்களுக்கெல்லாம் குர்ஆனை சொல்லிக் கொடுக்கணும். குர்ஆனில் இருக்கிற சக்தியை வந்து கட்டளைகளை, விதிமுறைகளை நான் சொல்லிக் கொடுத்திருந்தா இந்த சகோதரர் திருடிருக்க மாட்டேன் என்று சொல்றாரு. நான் திருடனது எனக்கு தெரியாது. திருடனா கைவட்டுவாங்கன்னாக்கா அல்லாஹ்வுடைய சட்டம் என்றால் நான் தெரிவிக்க மாட்டேன் என்று சொல்றாரு. நான் அல்லவா படுதார். அன்னைக்கு ஏற்பட்டுதான் இந்த மதரசா. சங்கைக்குரிய உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி பொறுப்பு எங்கெல்லாம் இருக்கின்றனவோ எல்லா இடத்திற்கும் அவர்கள் ஓலை அனுப்பினார்கள். எங்கெங்கு மதரசா மஹல்லா இருக்குமோ, இஸ்லாமிய மஹல்லா, முஸ்லிம்கள் குடியிருக்கும் பகுதிகளிலே குழந்தைகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுக்க வேண்டும், பெரியவர்களுக்கு குர்ஆனை விளக்கம் தர வேண்டும், குர்ஆனுடைய விஷயங்களை மக்களுக்கு புரியும்படி செய்ய வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், யார் எந்த ஊர் பகுதியிலே ஹாஃபிஸ்களை அதிகமாக தருகிறார்களோ அவர்களுக்கு வெகுமதி தரப்படும் என்று அவர்களுக்கு பிரகடனப்படுத்தி, சங்கைக்குரிய அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஆண்டு தன்னுடைய பட்டியலை சொல்கிறார்கள், 17,789 பேரை நான் ஹாஃபிஸாக ஆக்கியிருக்கிறேன். அவர்களுக்கு பரிசு அதிகமாக கொடுத்தார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 10,000 பேர்கள் என்னுடைய படையிலே இருப்பவர்கள் சங்கைக்குரிய குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்தார்கள். இப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இந்த மார்க்கம். பாருங்க, கை வெட்டினதுனால அவர் போய் கேட்டாங்க, அழுதுகிட்டு கேட்டாங்க. அப்போ குர்ஆனில் இருக்கிறதுன்னு தெரிஞ்சா நீங்க அம்மா அப்பாவுக்கு தப்பு செய்வோமா? செய்யும். அருமையானவர்களே, சிறு குழந்தைகளுக்கு தீனை பற்றி நம்ம சொல்லிக் கொடுங்க. குடும்பத்தை காக்க வேண்டும், குடும்பத்துக்கு சம்பாதிக்க வேண்டும், சின்ன குழந்தைகளை வளர்க்க வேண்டும், குடும்ப பொறுப்புகளை நான் பொறுப்பாக இருந்து செய்ய வேண்டும். என் கையை அமீருல் முஃமினீன் வெட்டி போட்டாங்களே, வேணுமென்று வெட்டலை, நான் செய்த பாவத்துக்கு வெட்டினாங்க. அப்படி பாவத்துக்கு அதுதான் தண்டனை என்று தான் நான் செய்திருக்க மாட்டேனே என்று சொல்லும் பொழுது அது சங்கைக்குரிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய அடி உள்ளத்தில் எவ்வளவு வேதனையாக வேகமாக பாய்ந்தது என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அறியாமை நம்முடைய மடமை இருக்கிறதே, நம்முடைய அழிவுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. அறிவை பெருக்கிக் கொள்வதற்குண்டான ஞான வழிபாடுகளை வளர்த்துக் கொள்வதற்குண்டான வழியை பெறுங்கள். இப்படி ஒரு இல்மு இருக்கிறது. ஞானவான்களுடைய கரம் பற்றி, இறைநேச செல்வர்களுடைய கரம் பற்றி வகித்து செய்தால் லதுன்னியான ஆன்மீக ஞானத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். அப்படியான ஞானமும் 2 ஞானத்தினுடைய பொக்கிஷங்களாக இருக்கக்கூடிய சக்திய முஸ்லிம்கள் அதை வளர்த்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. அன்னைக்கு நேரா போறாங்க. யாரு?
பார்த்தீங்களா? வேடிக்கை பார்த்துட்டு கதையை பார்த்துட்டீங்க. பாயிசீதுல் புஸ்தாமிக்கு உஸ்தாது சொல்லி கொடுத்த ஆயத்து தாய் தகப்பனுடைய சொல்லுக்கு வந்து உப்புன்னு கூட சொல்லக்கூடாதுன்னு சொன்னதை கேட்டாங்க. நீங்களும் நானும் கேட்டுக்கிட்டு வீட்டில் போய் மிட்டாய் வாங்கிட்டு சாக்லேட் வாங்கிட்டு தான் இருப்பான். நேராக பாயிசீதுல் புஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா 7 வயது பாலகர் நேராக போய் உம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு சொன்னாங்க, உம்மா இப்படி வந்து தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், நல்லது தான் செய்யணும், இல்லைன்னாக்கா அல்லாஹ்வுடைய கோபம் வரும்னு சொன்னாங்க. அம்மா தாய் தகப்பன 2 பேர் இருக்காங்க, வாப்பா உம்மா 2 பேர்த்தையும் கட்டி பிடிச்சி 2 பேர்த்துடைய கண்ணங்களையும் தான் கண்ணத்தோடு இணைத்து கொண்டு சங்கைக்குரிய பாயிசீதுல் புஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா, நான் சொல்லலைங்க, இது ஃபரீத் நவாஸ் சொல்றாங்க, ஹாஜா முஹீனுddin சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடக்கமுள்ள ஷேഖுடைய மாப்பிள்ள சொல்றாங்க, பாயிசீதுல் புஸ்தாமி தன் தாய் தகப்பன் இருவருடைய கண்ணங்களையும் கண்ணத்தையும் தன்னோடு இணைத்துக் கொண்டவர்களாக, எங்க உம்மா வாப்பாவுக்கு நான் விரோதமாக எதுவுமே செய்ய மாட்டேன், உங்களுடைய சொல்லும்படியே நான் இருப்பேன், உங்களுடைய கூற்றின்படியே நான் இருப்பேன், நீங்கள் அதை கட்டளைப்படி நான் என்னுடைய வேலையில் இருக்கிறேன், நான் தப்பாக எந்த செயலையும் செய்ய மாட்டேன், உம்மா எந்த தவறான காரியத்தை வாப்பாவுக்கு வேதனையாக செய்ய மாட்டேன், எனக்காக துஆ செய்யுங்கள். இருவரும் தன் கரங்களை அந்த குழந்தையினுடைய தலை மீது வைத்தவர்களாக, யா அல்லாஹ் எங்களுடைய செல்வ குழந்தையை சீரும் செழிப்பும் உள்ள குழந்தையாக, தவறுகள் தப்புகள் செய்யாத குழந்தையாக, சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் பயன்படக்கூடிய குழந்தைகளாக, உண்மையின் திருவுருவாக, நல்ல செல்வ மகனாக யா அல்லாஹ் என் குழந்தைகளை வளர்ப்பாயான்னு துஆ கேட்டாங்க. இந்த துஆ தான் நான் வந்து ஷேகாக பெறுவதற்கு எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்று சொல்றாங்க. இன்னொரு காரணம் இருக்கிறது என்று சொன்னாங்க. அந்த குழந்தையை தள்ளி வச்சாங்க, சொல்லுங்க பாருங்க, குழந்தை மடியில் உட்கார வைங்க. அருமையானவர்களே, சொர்க்கத்தில் கூட இப்படித்தான் குழந்தைய அனுப்பிட்டு சொல்லுவாங்க, சிதறிய முத்துக்களை போல குழந்தைகள் இருப்பாருங்க, ஆனால் சிதறாமல் இருக்கிற பிரச்சனைகள் பார்க்கறதுக்கு நீங்கள் துணையாக இருக்கணும். அருமையானவர்களே, அப்படின்னு 2வது காரணம் ஒன்று இருக்குது. அப்படி நான் உம்மாவுக்கு நான் வாக்குறுதி செய்தேன், உம்மாவுக்கு பிரியமாக தான் நடப்பேன், உங்களுக்கு நான் பணிவிடை செய்வேன், சுமத்து செய்வேன், நான் உங்களுக்கு கஷ்டம் தர மாட்டேன், உங்கள் வேலையை பழுவு அதிகமாக்க மாட்டேன் எல்லாம் சொன்னாங்க. சொல்லி போட்டு அதே போலவே இருந்தாங்க. ஒரு நாள் நல்ல கட்டுமையான குளிர், சும்மா தாங்க முடியல, டீ நடுங்குது. அவங்க இருக்கிற பகுதி அந்த மாதிரி அந்த நடுக்கமான நேரத்தில், ராத்திரி நேரத்தில் போர்வை எடுத்து கொத்த நாளும் உள்ள நடுங்குது. அந்த நடுக்க தாங்க முடியாமல் அவங்க சொல்கிறாங்க, ஹாஜா முஹீனுddin சிஸ்தி ரலியல்லாஹு சொல்லத்தான் சொல்கிறேன், இறுக்கி இழுத்து பொத்திக்கிட்டு நான் தூக்கம் வராமல் நான் கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் தண்ணி என்று என்னுடைய தாயார் கேட்டு என் காதில் இருந்தது. அப்போ எனக்கு 8 வயசு 9 வயசுக்கு குறைவாக தான் இருக்கும். அப்படின்னு உடனே அம்மா தண்ணி கேட்குறாங்களே, குளிர் தாங்கலை, ரசாயை பொத்திக்கிட்டாங்க, அதுக்கு மேலே போர் கொத்த நாள் குளிர் தடுக்குது தாங்கலை. அந்த நேரத்தில் உம்மா தண்ணி கேட்டாங்கன்னு சொன்ன உடனே உம்மா தண்ணி கேட்குறாங்கன்னு சொல்லி ஓடி போய் ஒரு கவலையில் தண்ணி எடுத்துட்டு இப்படின்னு நேராக கொண்டு போய் இப்படின்னு கவலை தண்ணி இப்படின்னு கொடுக்க பார்த்தா உம்மா தூங்குறாங்க. தண்ணின்னு கேட்டாங்க, குளிரில் ஏதோ அப்படியே ஒரு பக்கம் திரும்பினாங்க, அந்த குழந்தைக்கு தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டாங்க. இப்போ உம்மா தூங்கிட்டாங்க, பக்கத்தில் வச்சுட்டு போகலான்னு நினச்சாங்க. பக்கத்தில் வச்சுட்டு போனால் உம்மா எந்திரிச்ச நேரத்தில் தண்ணி கிடைக்கலன்னா கஷ்டப்படுவாங்களே, சரி விழிக்கட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு நிற்கலாமேன்னு நினச்சேன். நின்றுக்கிட்டே இருந்தால் தாங்க முடியல, குளிர்பீ நடுங்குது. சங்கையானவர்களை எந்த அளவுக்கு சொன்னாங்க, ஹாஜா அபு பாயிசீதுல் புஸ்தாமி ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த குவளையை நான் இப்படி பிடிச்சி அப்படி ஐஸு கட்டியாகி இது 2 இறுக்கிச்சு, கையை எடுத்தா கை வரமாட்டேங்குது, ஐஸு கட்டியாக போச்சு, குவளையும் ஐஸு கட்டியும் சேர்ந்து இப்படி பிடிச்சிருச்சு. நான் அப்படியே பிடிச்சி நின்றுட்டே இருந்தேன். உம்மா அப்படின்னு விழிச்சாங்க. விழிச்சு பார்த்த உடனே, மகனே தண்ணியை நான் கொண்டுட்டு வந்துருக்கேன். ஆமாம்மா நீங்கள் தண்ணி எடுக்கணும். அப்படியாமானே குடும்பம்னு சொன்னாக்க கை வெறிய மாட்டேன் தண்ணி எடுத்து குழந்தை கொடுக்குறாங்க. குழந்தை இப்படி இருக்காங்க, கையை இப்படின்னு இழுத்தாங்க, குழந்தை தாய் மடியில் விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே யார் அன்பு மகனே இவ்வளவு கஷ்டத்தோடவா நீ எனக்கு தண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை ஆரிஃபீன்களுக்கெல்லாம் தலைவனாக ஆக்குவானாக, ஞானமயமாதைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் பெருந்தையாக்குவானு அந்த அம்மா கல்பு நிறைய துவா செய்கிறாங்க. அந்த துவா தான் நான் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நேசச்செல்வர்களின் வரிசையில் உத்தமமான உன்னதமான உயர்வான இடத்துல இருக்கு. காரணம் அருமையானவர்களே, தாய் தகப்பனுடைய துவா சாதாரணமானதாக நினைக்காதீங்க, மிகப்பெரிய வலுவானதும் அருளானதும். அது கிடைக்க பெற வேண்டுமானா பெரிய பாக்கியம். நான் சொல்லலை, யார் சொல்றா? ராஜா நாயகர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அடுத்து கலாமுல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபை பார்க்கிறது இபாதத்து, ஓதுறது இபாதத்து, குர்ஆன் ஷரீஃபை இப்படி பார்க்கறது கூட இபாதத்து.
கலாமுல்லாவை பார்ப்பது அந்நதுர் இலா கலாமில்லா. குர்ஆன் ஷரீஃபை பார்க்கிறது இபாதத்து, ஓதுறது ஒரு இபாதத்து. சாதாரணமாக குர்ஆன் ஷரீஃப் ஓதுனா 2 சவாபு கிடைக்கும். ஒன்று ஓதன சவாபு கிடைக்கும், இன்னொன்று பார்க்கிற சவாபு கிடைக்கும். அருமையானது அந்த பார்வைக்கு அல்லாஹ் தஆலா அந்த சவாபை வச்சிருக்கிறான். குர்ஆனை மதிக்கணும், குர்ஆன் ஷரீஃபை கண்ணியமாக வச்சுக்கணும். குர்ஆனை சொல்லக்கூடிய வாழைக்கு ஆடி பிடிச்சி எல்லாம் போகக்கூடாது. அதை அப்படியே கல்புல வச்சுக்கணும்.